ஆன்மீக பரிவர்த்தனை சேனல் நண்பர் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற பதிவு சப்த விடங்கர் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். சப்தம் அப்படின்னாலே 7ன்னு தெரியும். விடங்கர் அப்படின்னா அதாவது ஒளியே படாத தோன்றிய உருவம் தான் சப்த விடங்கர். அதாவது சிவனுடைய உருவம் ஒளியே படாமல் தோற்றுவிக்கப்பட்ட உருவங்கள் தான் சப்த விடங்கர் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இதோட கதை என்னன்னாக்கா, திருமால் அவருடைய மார்பில் வைத்திருக்கக்கூடிய தியாகேஸ்வருடைய அந்த உருவத்தை இந்திரனுக்கு கொடுத்துட்றாரு. இந்திரன் அதை வச்சு பூஜை பண்ணிட்டு வர்றாரு. அப்போ முசுகுந்த சக்கரவர்த்தி இந்த இந்திரனை பார்க்க வர்றப்போ, அப்போ இந்திரன் இந்த முசுகுந்த சக்கரவர்த்திகிட்ட என்ன சொல்கிறாருன்னா, நீ என்ன வேணாலும் கேளு, நான் உனக்கு தருகிறேன் அப்படின்னு சொல்கிறப்போ, நீ வைத்து கொண்டு பூஜை செய்கின்ற அந்த தியாகேஸ்வரர் எனக்கு கொடு அப்படின்னு சொல்கிறப்போ, இந்திரன் அப்படியே ஒரு மாதிரி ஷாக் ஆகிட்டு, இந்த தியாகேஸ்வரர் அவர் திருமால் கொடுத்து அதை பூஜை பண்ணிட்டு இருக்கான். இதை அவருக்கு முசுகுந்த சக்கரவர்த்தி கொடுக்கறதுக்கு அவருக்கு மனசு இல்லை. ஆனாலும் நான் எதை கேட்டாலும் தரேன்னு சொன்னதுனால நாளை வாருங்கள் தருகிறேன் அப்படின்னு முசுகுந்த சக்கரவர்த்திட்டு சொல்லிடுறாரு. மறுநாள் என்ன ஆகுதுனாக்கா, அந்த தியாகேஸ்வரை போன்ற இன்னும் 6 தியாகேஸ்வரை ஏற்படுத்தி மொத்தம் 7 தியாகேஸ்வரை வைக்கிறான். அப்போ இந்த முசுகுந்த சக்கரவர்த்தி வந்தோன்னா அவர் முன்னாடி இந்த 7 தியாகேஸ்வர்களையும் வைத்து, இந்த 7 தியாகேஸ்வரில் நான் பூஜித்த தியாகேஸ்வர் எது என்று நீ கரெக்டாக சொல்லிட்டேன்னா அதை நான் உனக்கே கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்கிறான். என்ன ஒரு நம்பிக்கைனா, கட்டாயமாக அவனால் கண்டுபிடிக்க முடியாதுங்கிறதுனால அப்படி சொல்கிறாங்க. அப்போ இந்த முசுகுந்த சக்கரவர்த்தி என்ன பண்ணுறாருனாக்கா, கண்ணை மூடிண்டு சிவபக்தர் சிவர்கிட்ட வேண்டிக்கிறாரு. அப்போ சிவன் இவர் கண் முன்னால் தோன்றி மேலும் கீழுமாக ஆடி, சைட்லெல்லாம் ஆடி, ஒரு தீபச்சுடர் மோளை மேலும் கீழமெல்லாம் ஆடி தான் யார் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது அவர் உருவத்தை அவருக்கு கண்ணை காமிச்சு கொடுத்துட்றாரு. அப்போ இவர் கண்ணை முழித்த உடனே திருச்சிற்றம்பலம் சொல்லிகிட்டே போய் கரெக்டாக அந்த 7 தியாகேஸ்வரில் கரெக்டாக இந்திரன் பூஜித்த அந்த தியாகேஸ்வரனுடைய உருவத்தை எடுத்துடுறாரு. எடுத்த உடனே இந்திரன் அவர் மேலே கோபப்படலை. உடனே போய் அவரை கட்டி தழுவிண்டு அவர் சொல்கிறாரு, நீ தான் ஒரு சிறந்த சிவ பக்தன், அதனால் உங்கள்கிட்ட தான் இந்த தியாகேஸ்வர் இருக்கணும்னா நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அது மாத்திரம் இல்லாமல் இது கூட இருக்கக்கூடிய அந்த 6 தியாகேஸ்வர்களையும் நீயே எடுத்து கொண்டு போ அப்படின்னு சொல்லி இந்திரன் அந்த முசுகுந்த சக்கரவர்த்தி கிட்ட சொல்லிடுறாரு. இந்த முசுகுந்த சக்கரவர்த்தி என்ன பண்ணுறாருன்னா, இந்த 7 தியாகேஸ்வரையும் கொண்டு அதாவது திருவாரூரில் கொண்டு எல்லாத்தையும் ஒன்றா வச்சு அதை பூஜை செய்து அதை ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு இடத்துல பிரதிஷ்டை பண்ணுறாரு. இந்த இந்திரன் பூஜை பண்ணி அந்த தியாகேஸ்வரை திருவாரூர்லேயே அவர் பிரதிஷ்டை பண்ணிடுறாரு. திருவாரூரில் பிரதிஷ்டை பண்ண அந்த தியாகேஸ்வரனுடைய பேர் தான் வீதி விடங்கர் அப்படிங்கிற பேர். அடுத்து திருக்குவளையில் பிரதிஷ்டை பண்ணுறது அது அவனி விடங்கர். அப்புறம் திருநள்ளாற்றில் பிரதிஷ்டை பண்ணவர் நக விடங்கர். அப்புறம் நாகப்பட்டினத்தில் பிரதிஷ்டை பண்ணுறது சுந்தர விடங்கர். அப்புறம் திருக்காரவாசலில் பிரதிஷ்டை பண்ணது ஆதி விடங்கர். அப்புறம் திருவாய்மூரில் பிரதிஷ்டை பண்ணவர் நீல விடங்கர். மற்றும் திருமறைக்காட்டில் அதாவது வேதாரண்யத்தில் பிரதிஷ்டை பண்ணது தான் பவனி விடங்கர். இப்படி இந்த 7 விடங்கர்கள் இருக்கக்கூடிய தலங்கள் தான் சப்த விட தலங்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. மீண்டும் வேறு ஒரு ஆன்மீக தகவலுடன் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.